6 லட்சம் புருஷர்கள். எண்ணாகும் 1வது அதிகாரத்தில் நீங்கள் வீட்டில் போய் படிங்க. அந்த ஒரு வசனத்தை வாசிருங்களேன். 1வது அதிகாரம் 1, 2, 3 வசனங்களை கொஞ்சம் வேகமாக வாசிங்க. எண்ணாகமம் 1. இஸ்ரவேல் எகிப்து தேசத்துக்கு புறப்பட்ட 2ஆம் வருஷம் 2ஆம் மாதம் 1 தேதியிலே கர்த்தர் சீனாய் வனாந்தரத்தில் இருக்கிற ஆசரிப்பு கூடாரத்திலே மோசேயை நோக்கி, நீங்கள் இஸ்ரவேல் புத்திரரின் முழு சபையாய் இருக்கிற அவர்கள் பிதாக்களுடைய வீட்டு வம்சங்களில் உள்ள புருஷர்கள் ஆகிய சகல தலைகளையும் பேர் பேராக எண்ணி தொகை ஏற்று. புருஷர்களுடைய தலையெல்லாம் எண்ணு அப்படிங்கிறார். அப்படி எண்ணும் போது 46வது வசனம் 6,03,550. இது ரவுண்டா 6 லட்சம் புருஷர்கள்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன் கர்த்தர் என்ன வச்சார்? அதுவும் 20 வயசுக்கு மேல. ஏன்னா சில வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஊர்ல ஒருத்தன் இருந்தான், ஒரு பார்வோன். அவன் ஒரு சட்டம் போட்டான். என்ன சட்டம்னா, ஒரு ஆண் குழந்தை கூட உயிரோடு இருக்க கூடாது. பிறக்கிற ஆண் குழந்தை எல்லாம் நைல் நதியில போட்டு கொல்லணும். ஒரு ஆண் குழந்தைய கூட உயிரோடு வைக்க கூடாது என்கிற இடத்துல கர்த்தர் 6 லட்சம் புருஷர்களை கர்த்தர் பிறக்க வைத்து வளர வைத்திருக்கிறார். கர்த்தர் இனி எண்ணி பார். என்ன அதன் அர்த்தம்? உன்னை வளர பண்ணுவது கர்த்தருடைய சித்தமானால் உன்னை தளர பண்ண எந்த வல்லமைக்கும் நல்ல கரங்களை தட்டி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அப்போ இவ்வளவு வேற கர்த்தர் கண்ணுக்கு மறைக்கிறார் பாருங்க. சொல்லும்போது இன்னொரு சம்பவம் வருது. ஆனால் தொட்டா ஒரு நாளின் களத்துக்கு போவோமான்னு தெரியல. ஆமேன். இந்த சிம்சோனுக்கு பலம் எங்க இருக்கு? முடியல இருக்கு. மொட்டை அடிச்சுட்டாங்களா இல்லையா? மொட்டை அடிச்சு விட்டாச்சு. அடுத்து என்ன பண்ணாங்க? கண்ணை பண்ணாங்க. இப்போ சிம்சோன் நிக்கிறான், பெலிஸ்தியர் நிக்கிறாங்க. யாருக்கு பார்க்க முடியும், யாருக்கு பார்க்க முடியாது? சிம்சோனுக்கு பார்க்க முடியாது. ஆனா பைபிள் ஒரு வசனம் இருக்கும், அவனுடைய முடி வளர தொடங்கிட்டு. பெலிஸ்தியருக்கு தெரியுமா தெரியாதா இவன் ஸ்ட்ரென்த் எங்க இருக்குன்னு? முடியல இருக்கு. அப்போ உண்மையில அவங்க என்ன பண்ணிருக்கணும்? அது வளரும் போது அடுத்து வெட்டி இருக்கணும். அதை வெட்டினாங்களா? இல்ல. ஏன் வெட்டல? கத்திரிக்கோல் இல்லையா? ஏன் வெட்டல? அவருடைய சித்தம் இல்லாமல். ஒரு காசுக்கு 2 அடக்கலான் குருவி, 2 காசுக்கு 5 அடக்கலான் குருவி, அவைகளில் ஒன்றாகிலும் அவர் சித்தம் இல்லாமல் தரையில விழாது. உங்கள் தலையில் உள்ள முடியெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. அப்பா அறியாம நீர் அறியா. அதன் அர்த்தம் என்ன? சத்துரு உன்னால முடிய கூட நீ தலை எடுக்க வரியா? ஹல்லேலூயா. என் தேவன் நீ பெரியவர். வர்ஷிப் பண்ணுங்க. அற்புதங்கள் செய்பவர் ராஜா நாமரே இல்லை பெரியவர். ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென். அப்போ இவங்களும் என்றாங்க, தாவீதும் என்றார். நம்முடைய செயல் நமக்கு நன்மையாய் தோன்றினாலும் அதுக்கு பின்னாக கர்த்தர் தான் இருக்கணுமே தவிர சாத்தா இருக்கக்கூடாது. பேதுரு பேசினது சரியாக தான் தோணுச்சு. இவைகளெல்லாம் நமக்கு சம்பவிக்க கூடாது. நாம இருந்தாலும் அப்படித்தானே சொல்லுவோம். உண்மையிலே அக்கறை உள்ளவங்க, பாசம் உள்ளவங்க சொல்லுவாங்க, நான் கஷ்டப்பட போறேன், ஆமேன் அப்படியே சொல்லுவாங்க. இல்லை, இப்படிதான் ஒரு குறிப்பிட்ட ஊரில் என்னுடைய சாட்சியை சொல்லிட்டு இருந்தேன். நான் +2 படிக்கும்போது என்ன நான் பயங்கர ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்கிறேன். அழகான கண்கள் அந்த டைமில் இறங்குற டைம். ஒரு சிஸ்டர் அப்போ தூங்கிட்டு அப்போ தான் எழும்புறாங்களோ என்னவோ தெரில. அப்போ சொல்கிறேன்,
நான் 12th படிக்கும்போது ஒரு சகோதரர் என்னை பார்த்து சொன்னார், நீ பிறந்ததே வேஸ்ட் அப்படின்னு. உடனே அந்த சிஸ்டர் ஆமேன் ஆமேனா இப்படி கொஞ்ச நேரம் பார்த்துட்டே இருந்தேன், முடிஞ்சு வச்சுக்கிறேன். இப்படி ஆமீன் போட்டுருவாங்க. நம்ம ஆமீன் போட்டதுமே கொஞ்ச நேரம் இதான் உறங்கினா ஆமீன்ல சொல்லக்கூடாது, அமைதியா இருந்துரு. ஹல்லேலூயா. ஆனா பேதுருக்கு பின்னாக இருந்து செயல்பட்டது யார் தெரியுமா? சாத்தான். என்னது தப்பா ஆண்டவர், அவங்களெல்லாம் நீங்க என்ன சொல்றீங்க, சரி எப்படி நம்ம கிட்ட என்ன சொல்லுவாருன்னு. என்னன்னா இங்க 3 பெரிய ஆபத்தோட தாவீது நிக்கிறான். என்ன செலக்ட் பண்ணணும்னு தெரியல, நேரம் போகிறதுனால சொல்றேன். உருவின பட்டயத்தோட தூதன் நிக்கிறான். ஆமென். என் ஆண்டவரை பார்த்தீங்களா, தீமையை கூட நன்மையா மாற்றுறார். இப்ப தாவீதை எப்படி லாக் பண்றார் பாருங்க. அவனை ஒண்ணு பண்ணு, ஒர்னான் களத்துல போய் பலி செலுத்த சொல்லு அப்படிங்கிறார். ஆமென். தாவீது நினைச்சிருப்பார், ஒர்னான் களத்துக்கு போய் விலை கொடுத்து வாங்குவார். 1 நாளாகமம் 21வது அதிகாரத்துல இருக்கிறது. நீங்க வீட்டுல போய் படிங்க. அதனுடைய 22 அதுக்கு முன்னாடி 18வது வசனத்தை வாசிங்க. 15, 18 வாசிங்க. 15, 15வது வசனம். எருசலேமையும் அழிக்க தேவன் ஒரு தூதனை அனுப்பினார். ஆனாலும் அவன் அழிக்கையில் கர்த்தர் பார்த்து அந்த தீங்குக்கு மனஸ்தாபப்பட்டு சங்கடிக்கிற தூதனை நோக்கி, போதும், இப்போது உன் கையை நிறுத்து என்றார். கர்த்தருடைய தூதன் எபூசினாகிய ஓர்னானின் களத்தண்டையிலே 18வது வசனத்துல அப்பொழுது எபூசினாகிய ஓர்னானின் களத்திலே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை உண்டாக்கும்படி தாவீது, நான் வாசிக்கும் போது கூட வாசிக்காதீங்க. தாவீது அங்கே போக வேண்டும் என்று தாவீதுக்கு சொல் என்று கர்த்தருடைய தூதன் காத்துக்கு கட்டளையிட்டார். ஆமா, எப்படி கொண்டு வரார் பாருங்க. சிலர் டிமாண்ட் பண்ணுவாங்க தெரியுமா? ஆமா, ஏய் சர்ச்சுக்கு வா, சர்ச் அது வரை கேட்டுட்டு இருப்பான். அம்மா எனக்கு அது வாங்கி கொடுங்க, அது வாங்கி கொடுங்க, அது வாங்கி கொடுங்க, அது வாங்கி கொடுங்க, வாங்கியே கொடுக்க மாட்டாங்க. ஹே விவிஎஸ்க்கு போ, நான் விவிஎஸ் போனேன், எனக்கு வாங்கி கொடுப்பீங்களா? இங்க அப்படிதான் நடக்குது. தாவீதே அப்போ ஒண்ணு பண்ணு, நீ ஒர்னான் களத்துக்கு போ, அங்க ஒரு பலிபீடத்தை